அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க. ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா, ஒரு 20-30 கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க. நம்ம கட்சிக்காரெல்லாம் கேட்போம், என்னென்ன இப்படி திட்டிகிட்டே இருக்காங்க நம்மள, நம்ம பதில் கொடுக்க மாட்டேங்கிறோங்க. நண்பர்களே, ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. 2016 அம்மா சொன்னாங்க, ஜெயலலிதா, என்னை எதிர்த்து 15 கட்சி நின்னுகிட்டு இருக்கு, நான் மக்களை நம்புறேன், மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்னாங்க. 16க்கு அப்புறம் வரலாறு திருப்பியும் உருவாகிறது. 2026 நம்மளை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சி 13 கட்சி, அதிமுக கூட்டணி கட்சி 8 கட்சி, கிட்டத்தட்ட 24 கட்சி. அண்ணன் எப்படின்னு சமாளிக்கிறீங்க அப்படின்னு பக்கத்துல இருந்து கேட்கலான்னு பார்த்தேன். அதுதான் நம்பிக்கை, மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கை. தமிழக வெற்றி கழகத்துக்கு கொள்கை இருக்கா? என்னடா கொள்கை இருக்கா? புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் இணைத்த ஒரே கட்சி 75 வருஷத்தில் தமிழக வெற்றி கழகம். இதை தைரியம் இருந்தா ஸ்டாலின் சார் செய்வீங்களா? உங்களுடைய அறிவாலயத்தில் நான் கேட்கிறேன், இன்னைக்கு பெரியாரையும் அம்பேத்கர் சிலையும் ஏன் இன்னைக்கு வரைக்கும் வைக்கல? ஏன் வைக்கல இது வரைக்கும்? உங்க அப்பா கலைஞரோட சிலையை வச்சிருக்கீங்க, ஏன் பெரியார் சிலையும் அம்பேத்கர் சிலையும் அறிவாலயத்தில் வைக்கலை? இதை சொல்லுங்க பெரியாரிஸ்டுக்கெல்லாம். அண்ணன் திருமாவளவன் இதை கொஸ்டின் கேட்கட்டும். நீங்க தான் ஸ்டாலின் சார் புரட்சியாளருடைய அம்பேத்கருடைய வாரிசுன்னு பெருமையா பேசிட்டு இருக்கீங்களா ஒவ்வொரு மேடையிலையும்? உங்களை ஒரு அடியாளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க திமுக காரங்க. அதை மறந்துடாதீங்க. அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, அதிகாரத்துக்கு வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு. நேற்று சட்டசபையில் பெருமையா பேசிக்கிறாரு. ரொம்ப